கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை தேவன் நேசிக்கிறார். நீங்கள் என்னை நேசிக்கவில்லை, ஆனாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. மலையே விலகி போனாலும் கடவுள் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். ஹல்லேலூயா. போன வாரங்களில் என்ன செய்தியை கொடுத்தேன்? கிறிஸ்துவின் உறவுகள், திராட்சை தோட்டத்தின் காவலாளிகள், திராட்சை தோட்டத்தினுடைய கனிகள், சத்தம். ஓகே, தேவன். இப்போ ஆண்டவர் போன 3 வாரங்களாக ஆண்டவர் ஒரு செய்தியை நம்ம பார்த்துட்ருக்கோம். முன்னத பாட்டின் புஸ்தகத்திலிருந்து என்ன பார்த்துட்ருக்கோம்? சாலமோனுக்கு ஒரு அருமையான திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணுறான்? அவன் குத்தகைக்கு விடுகின்றான். அதிலிருந்து 1000 குத்தகைக்கு விட்டு அந்த 1000 வெள்ளிக்காசுகள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ராஜாவின்ட்டு கொடுக்க வேண்டும். 200 வெள்ளிக்காசு காவலாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய பால் ஹமான்ற இடம். பால் ஹமான் என்ன சொன்னேன்? பிளண்டி, நிறைவானது, ஆசீர்வாதமானது, மல்டிடியூட், பெருகத்தக்கது. ஹல்லேலூயா. அப்படின்னு அநேக ஆசீர்வாதம் கர்த்தர் தேவன் வைச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆவியானவர் திராட்சை தோட்டத்தில் வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? ஆண்டவர் பெருகும்படியாய் வைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கும்படியாய் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அந்த திராட்சை தோட்டத்தில் காவலாளிகளை அவன் வைத்திருந்தான். உங்களுக்கு பாயிண்டில் காவலாளிகளை பற்றி பேசுகிறேன். ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு சொல்லுங்கள். காவலாளிகளை பற்றி ஒரு மணி நேரம் மெசேஜ் கொடுத்தேன். இந்த மெசேஜ் என்ன ஞாபகம் வருது? காவலாளிகள்னு சொன்னேன். என்ன ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் வருது? நீங்கள் தான், அதெல்லாம் தெரியுங்க. அது தெரியாதா? வசனம் ஏதாவது சொல்லணும்ல, ஏதாவது ஒரு வசனம் சொல்லணும்ல. சொன்னதுக்கு ஒரு வசனம் சொல்லணும். சரி, ஞாபகம் இல்லை. உன்னுடைய சகோதரன் எங்கேன்னு கேட்டபோது வேணால் சொன்னான், ஐ டோன்ட் நோ. எத்தனை முறை சொன்னான் இல்லையா? ஐ டோன்ட் நோ. காவலாளிகளே செய்யக்கூடாது, எனக்கு தெரியாதுன்னு. ஏன் அந்த விசுவாசி வரல? ஐ டோன்ட் நோ அப்படி சொல்லக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க என்ன ஒரு ஊரப்பாக்கம் தாண்டி என்னமோ ஒரு இடமாச்சு, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. ஊரப்பாக்கம் தாண்டி அங்கேருந்து சண்டே ஃபஸ்ட் சர்வீஸ் போகிறாங்களாம். கூடுவாஞ்சேரி. வெரி குட். கூடுவாஞ்சேரியிலேருந்து நான் வரேன் பாஸ்டர், ஒரு சர்வீஸ் கூட நான் மிஸ் பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்தாங்க, ஒரு ஃபேமிலி. அது மேல்மருவத்தூர்லேருந்து வந்தாங்க. அப்போ அந்த மேல்மருவத்தூர் வந்தோன்னா அப்படியே என்ன தெரியலையான்னு கேட்குறான் அந்த பையன். அப்படியே என்ன தெரியல, மறந்து போச்சு போனா. நீங்கள் தான் ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்றான். அப்போ அந்த நாட்களும் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறான். அவன் தான் அந்த ஃபேமிலியோடு அவங்க அக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கான். பார்த்தீங்களா? அப்போ அந்த திராட்சை தோட்டத்தில் அநேக காவலாளிகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காவலாளிகள் எங்கே போனாங்கன்னு சொல்லி சில நேரத்தில் மறந்து போயிடுறோம். ஆனால் கர்த்தரை என்ன பண்ணுறாரு? அது சரி, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அப்படின்னா எல்லாருக்கும் யார் வரல போனாங்கன்றது தெரிய வேண்டும், காவலாளிகளுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. 2வது, அந்த காவலாளிகள் மூலமாக திராட்சை தோட்டத்தில் என்ன வருது? கனிகள் உண்டாகிறது. அதுபோல் உங்கள் மூலமாக சபையில் கனிகள் உண்டாக வேண்டும். அன்பு, சந்தோஷம், இரக்கம், நீடிய சாந்தம், அப்படிலாம் நீங்கள் அன்பு காமிச்சிங்கன்னா கர்த்தர் தேவன் என்ன பண்ணுவார்? உங்களுடைய கனிகள் எதை குறிக்கிறது? தாளந்துகளை குறிக்கிறது. உன் தாளந்துகளை கர்த்தர் வர்த்திக்கு பண்ணுவார். பாடல் பாடும் தாளந்து, ஜெபம் பண்ணுற தாளந்து, ஆத்தும ஆதாயம் பண்ணுற தாளந்து, ப்ரேயர்ஸில் எடுக்கிற தாளந்து, இப்படி தாளந்துகள் வெவ்வேறு விதமாய் இருக்கிறத பார்க்க முடிகிறது இல்லையா? ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஆண்டவர் உங்களுக்கு தாளந்துகளை ஆண்டவர் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகிறாங்க, சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி நடக்குது, யூத், இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவர்களுக்கெல்லாம் தாளந்துகளை அவர்கள் என்ன பண்ணுறாரு? கனிகள் கொடுக்கும்படியாய் ஆண்டவருடைய திட்டங்கள், தயவுகள். ஒரு பொண்ணு போன வாரங்களை சொன்னால் பாருங்கள், அந்த ஒன்று அவள் இப்போ சர்ச்சுக்கு வந்துடும்போது சொன்னால், நான் சின்ன வயசில் சின்ன பொண்ணாக இருக்கும்பொழுது உங்கள் சர்ச்சில் சண்டே கிளாஸுக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி தேவன் என்னை ரட்சித்தாருன்னு சொன்னான். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது போல் 3வது காரியம் வாய்ஸ் ஆஃப். அப்போது ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறார்? அவர் சத்தத்தை கேட்க பிரியப்படுகிறார். சத்தத்தை கேட்க பிரியப்படு. நீங்கள் திராட்சை தோட்டத்தில் இருந்தீங்கன்னா, திராட்சை தோட்டத்தில் வேலை செஞ்சிங்கன்னா, கனிகளை கொடுக்குறா இருந்தால் உங்கள் சத்தத்தை கேட்க தேவன் பிரியப்படும். அதுக்கு என்ன வசனம் சொன்னேன்? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். கனிகளுக்கு என்ன சொன்னேன்? நானே திராட்சை செடி, நீங்கள் கனிகள் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு வசனம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு அந்த வாரம் முழுவதும் அது உங்களோட கூட பேசும்.
அதில் பயங்கரமான ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் கட்டளையிடுவார். இந்த வாரம் பார்க்க போகிற காரியம் காட் ஆஃப் வினியாட், காட் ஆஃப் வினியாட், திராட்சை தோட்டத்தினுடைய தேவன். இப்போது ஆண்டவர் பார்க்குறாரு, ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்தில் அங்கே என்ன நடக்குது? அந்த திராட்சை தோட்டத்தில் காவலாளி இருக்கிறாங்க. அந்த திராட்சை தோட்டத்தை நல்லா கொத்தி எரு போட்டு பிறகு அதில் விளைச்சலை கத்தர் கொண்டு வருகிறார்கள், தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள். பசுமையான திராட்சை தோட்டமாய் மாறிவிடுகிறது, அதில் கனிகள் உண்டாகிறது. பிறகு அவருடைய சத்தத்தை கேட்க தேவன் நினைக்கின்றார். அப்போது அந்த சத்தத்தை அவர் கேட்கிறார். எவ்வளோ சத்தத்தை கேட்குறாங்க, தோழர்கள் கேட்குறாங்க. அப்போ அதுபோல் அதுக்கப்புறம் கடைசியில் அந்த தோட்டத்தை கர்த்தர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு மணவாளன் மணவாட்டி ஒரு குடும்ப வாழ்க்கை இங்கே சித்தரிக்கப்படுகிறது. சாலமோனுக்கு 700 + 300 1000 இல்லையா? ஆனால் அவன் அவ்வளோ தவறுகள் செய்தாலும் ஒரு அருமையான குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த அழகான பாட்டை எழுதுகிறான். இது பேர் உன்னத பாட்டு. பாடலெல்லாம் உன்னதமான பாட்டு, பாடலெல்லாம் த சாங் ஆஃப் சாலமோன், சாலமோனுடைய உன்னத பாட்டு. அது எல்லா பாடலும் உன்னத பாட்டு என்று இதை நம்ம அறிக்கிறோம். அப்போ இதில் என்ன இருக்குது? ஆண்டவர் தேவன் வந்து ஒரு குடும்பத்தினுடைய உறவை காண்பிக்கின்றார். மணவாளன் மணவாட்டி, சபை மணவாட்டி, ஆண்டவர் மணவாளன். வந்து திராட்சை தோட்டம் இஸ்ரவேலை குடிக்கிறது, அந்த யெகோவா தேவனை பழைய ஏற்பாட்டில் குடிக்கிறது சொல்லி கொடுத்தார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு சபைக்கு. இப்போ இந்த 4வது 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இப்பொழுது ஆண்டவரை அவள் அழைக்கின்றார். என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாய் இரும். என் நேசரே, ஆண்டவரே, தேவனே, அப்படியே மணவாளனை கூப்பிடுகிறார். மணவாட்டி அவன் வந்து எப்பொழுதுமே மணவாளன் மேலே அன்பு செலுத்துவனால் அவன் வருகைக்காக காத்திருக்கிறான். இந்த மிலிட்ரியில் இருக்கிற ஆளுங்க பார்த்தீங்களா, மிலிட்ரியில் போகும்பொழுது என்ன பண்ணுவான், நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்களாம். அவனுங்க அடுத்த நாள் டியூட்டிக்கு போகணும், ட்ரெயினில் போகிறாங்களோ ஃப்ளைட்டில் போகிறாங்களோ, நைட்டெல்லாம் தூங்க மாட்டானோ. அப்படியே ஒரு 8 புள்ள இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒன்றா படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே ராத்திரில் கதை சொல்லிட்டு அப்படியே இருப்பாங்களாம். ஏன்னா அதுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாக ஆகிடும். 8 மாதமோ 1 மாதம் 1 வருஷமோ தெரியாது. வார் ஜோன் ஆரம்பித்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் நைட்டெல்லாம் விடிய பேசிகிட்டே இருப்பானாம். பேசிட்டு பிறகு தன் மனைவியெல்லாம் இது பண்ணிட்டு பிறகு ஏர்போர்ட்டில் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மிலிட்ரி அவர் அவர் சாதாரணமாக போக மாட்டார், அந்த மிலிட்ரி ட்ரெஸ் தான் போட்டுன்னு போவார் அவர். அந்த இடத்துல பார்த்தோன்னே தெரியும். அப்படி அந்த இப்போ வருவார் தெரியும். அதுபோல் சபையானது இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறது. மணவாளனுடைய வருகைக்காக சபை காத்திருக்கிறது. எல்லாரும் என்ன பண்ண வேண்டும், அந்த திட்டங்களை அறிய வேண்டும். அப்போ சொல்கிறா பாரு, நேசரே தீவிரியும், மேக் ஹேஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம் குயிக்லி, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போது நீங்கள் எப்படி கேட்பீங்க? எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேற, என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே போனேன் நேற்று, ஃபோனில் வரலன்னாங்க ஆஃபீஸ்க்கு. இதான் வேலை இல்லை, இதான் வேலை. அது வருது, இதெல்லாம் வருது. அப்போது தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. நீங்கள் அதில் வந்து ஒரு குவாலிட்டி வந்து எக்ஸாமின் 4 பாயிண்ட் போட்டுக்கிறீங்களா? 4 பாயிண்ட் இப்போ பார்த்தலாம். அதை 4 பாயிண்ட் எக்ஸாமின்னா சோதிக்கிறது. மணவாளன் மணவாட்டியை சோதிப்பான், மணவாட்டி மணவாளனை சோதிப்பான். பார்த்தீங்களா, அந்த கம்பராமாயணத்தில் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போயிட்டு நெருப்பில் இறங்குறான். அது மாதிரி அந்த சோதனை கட்டாயமாக நடக்கும். அது நம்ம ஸ்போர்ட்டிஃபாக எடுத்துக்கணும். என்ன செய்யக்கூடாது, அதை வந்து நீ என்ன பண்ணு, என்ன சந்தேகிக்கிறேன், என் ஒய்ஃபு சந்தேகிக்கிறா, இவளோட நான் வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல் என்ன பண்ண முடியாது, வந்து மனைவி என்ன சொல்லக்கூடாது, என் புருஷன் என்ன சந்தேகிக்கிறாரு அதனால் நான் வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், எதெல்லாம் கணவனுக்கு பிடிக்கலையோ அவை விட்டுவிட வேண்டும். எதெல்லாம் மனைவிக்கு பிடிக்கலையோ கணவன் விட்டுவிட வேண்டும். அதுதான் தேவன் சபைக்கு கொடுத்த ஒரு பெரிய சபை. அப்படி தான் இருக்கணும் சபை. தேவனுக்கு இயேசுவுக்கு பிடிக்காத, மணவாளனுக்கு பிடிக்காத சபை ஒரு நாளும் செய்யவே கூடாது. கீழ்ப்படிய வேண்டும். கற்பனைகளுக்கு நியமங்களுக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும். 4 காரியம் இருங்க. காட் இஸ் அவர் எக்ஸாமினர். மணவாளன் எப்படிப்பட்டவர்? பரிசோதகர். டிக்கெட் கலெக்டர் மாதிரி வந்து கேட்குறார் பார், வேர் இஸ் யுவர் டிக்கெட் கேட்குறாரு பார். நேராக கருப்பு கோட் போட்டுன்னு வந்து, ஹல்லேலூயா. அப்போ தம்பி உன் பேர் என்னென்னா டிக்கெட்டு, உன் பேர் என்ன? பேர் சார், ரைட்டு. இவனுக்கு டிக்கெட்டு இல்லை சார், இன்னும் 8 வயசு தான் சார் ஆகுது அப்படி சொல்லுவான் பாரு. அப்படி வச்சுருந்தேன்
அவன் கேட்பான், இது டிக்கெட் கலெக்டரு, எப்போ உனக்கு 10 வயசு ஆகும்? படிக்கிட்டு இறங்கணுன்னா 10 வயசு ஆகிடும். ட்ரெயினில் இருக்க வரலையும் 8 வயசு, இறங்கணுன்னா 10 வயசு ஆகிடும். சரி, அப்போது அந்த டிக்கெட் அந்த கலெக்டர் என்ன பண்ணுறார், பரிசோதகர் என்ன பண்ணுறாரு, நீ உன் மேலே பண்ணு, எங்கள் அப்பா அது தெரியுமா, எங்கள் தாத்தா தெரியுமா, அதெல்லாம் தேவையில்லை, டிக்கெட் இருக்கா இல்லையா, அந்த கதைலாம் எனக்கு தேவையில்லை, நான் தெரியுமா, அது நீ யாராவது இருந்துட்டு போ, ஐஏஎஸ் கலெக்டராக இருந்துட்டு போ, இல்லை கமிஷனாக இருந்துட்டு போ, அது தேவையில்லை, டிக்கெட் எடுத்தியா எடுக்கியா அதான் வேலை. அது போல் பரிசோதனைக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அது போல் கணவன் மனைவி என்ன பண்ண வேண்டும், பரிசோதனைக்கு எக்ஸாமினர். கடவுளுடைய குவாலிட்டி என்ன, இப்போ மணவாளனுடைய குவாலிட்டி என்ன, எக்ஸாமின் பண்ணுறது. ரெடியா? ரெண்டாவது, அந்த மணவாட்டி என்ன பண்ணோம், அவன் எவ்வளோ எக்ஸாம் பண்ணாலும் இல்லை நான் உத்தமையாக இருக்கிறேன்னு சொல்ல வேண்டும். சரி, காட் இஸ் யுவர் வேலர் அப்படின்னா என்ன, தைரியசாலி, எப்பொழுதுமே போல்டாக இருக்கணும், போல்டாக இருக்கணும். ரெண்டாவது குவாலிட்டி போல்ட்னஸ் இல்லையா, பராக்கிரமசாலி தைரியசாலியாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் தேவன் என்பார், அதுபோல் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் தைரியசாலியாக இருக்கணும். பாம்பு வந்துருச்சு பக்கத்து விட்டு ஆளை கூப்பிட்டு சொல்லக்கூடாது. ஆமாம், எப்படி இருக்கணும், தைரியமாய் இருக்க வேண்டும். சரி, மூணாவது காரியம் ப்ரொக்ளைமர். ப்ரொக்ளைமர்னா அறிவொளியாளர்கள். ஹல்லேலூயா. வந்து நீ சொல்லு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது, ஹஸ்பண்ட் என்ன செய்யணும், எங்கே போனாலும் அவர் பேசணும். என்னம்மா என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மனவாட்டிக்கிட்ட கேட்கணும். பொண்ண என் ஒய்ஃப் பஸ்பா அப்படின்னு சும்மா இருக்கணும். அது தான் ஆண்டவர் மனவாளன் அப்படி தான். மனவாளியோட குவாலிட்டிஸ் எது அப்படின்னா போல்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீ தான் பேசணும். பேசி என்ன உனக்கு வேணுன்ற அந்த குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்களை நீ தான் குடும்ப தலைவன். ஒரு யாருங்க, குடும்ப தலைவன் போலவே இருக்க வேண்டும். எக்ஸாமினர் என்ன, அதுக்கப்புறம் வேலர், மூணாவது ப்ரொக்ளைமர், அறிவுரையாளர், எல்லாத்தையும் கவனித்து எல்லா காரியங்களும் பார்க்குறவனாய் இருக்க வேண்டும். நாலாவது காரியம் டிஃபெண்டர், பாதுகாவலன். ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், பாதுகாவலன். மணவாளன் எப்படி இருக்கணும், பாதுகாவலனாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் தேவன் ஆஸ்வதிக்க இந்த 4 குவாலிட்டிஸ் மிக மிக முக்கியம். அந்த குவாலிட்டிஸ் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமின் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணும்பொழுது தேவன் அதில் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கூட. சரி, சப்ஜெக்ட் அப்படியே எடுத்துகிட்டு போவோம் பாருங்கள். ஆண்டவர் இங்கே பார்க்கும்பொழுது ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் ஒரு பெரிய அழகான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறத பார்க்க முடியுது. ஒரு 4 பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய கரமும் இங்கே பார்க்கும்பொழுது இது ஆக்சுவலாக இந்த லூக்காவின் புஸ்தகம் வந்து 19ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஓமையை கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள். லூக்கா 19:11 ஒரு பேரபிள் வருது பாருங்கள். அந்த பேரபிள் வரும்பொழுது அங்கே பார்க்கும்பொழுது ஒரு பிரபு என்ன பண்ணுறான், அவன் புரதேசத்துக்கு போகிறான். புரதேசத்துக்கு பொழுது அவன் 10 ஆட்களை அவன் என்ன பண்ணுறான், நியமித்துட்டு நான் புரதேசத்துக்கு போயிட்டு வரேன், நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணு. இப்போ இது எப்படி நடக்குதுன்னா, ஏரோது மரித்து போயிடுறான். ஏரோது மரித்து போன பிறகு அங்கேருந்து அவனுடைய பிள்ளை, அவன் பேர் வந்து கிளாடியஸ், என்னது ஆர்கிலாஸ் என்ன பண்ணுறான், ரோமுக்கு செல்கின்றான். இப்போ ஜுடேயா தேசத்துக்கு கிங் யார், அடுத்த கிங் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணுறான், சொல்லும்பொழுது சில ஆட்களை அவன் நியமித்துட்டு போகிறான். அந்த ஆட்கள் வந்து அவனுக்கு ஆளுகை செய்யக்கூடாது, அவர்களை துன்புறுத்துகிறார்கள். அங்கே இருக்கிற யூதர்கள் அதான் ஸ்டோரி. கடவுள் பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், எப்பொழுதுமே அங்கே நடக்கிற சம்பவங்களை அப்படியே அழகாக ஓமையாக ஆண்டவர் சொல்லுவார். இங்கே ஏரோதுக்கு பிறகு நடந்த அந்த ஸ்டோரி தான் தேவன் அழகாக சித்தரிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தேவன் அதே போல் தாளந்துகளை கொடுத்து விட்டு போகிறார். ஒருவனுக்கு 5 தாளந்தை கொடுக்குறாரு, ஒருத்தவனுக்கு இந்த ஸ்டோரியில் பார்க்கும்போது ஆளுக்கு ஒரு தாளந்தை கொடுக்குறாரு. ஒரு தாளந்து உள்ள 10 தாளந்தை திரவியம் பெற்று ஊழியக்காரத்தை போகிறான். 10 தாள ஆதாயம் கிடைத்து ஒருத்தர் என்ன பண்ணுறான், வந்து முதலுக்கு 10 கிடைக்கும், அடுத்தவனுக்கு 5 கிடைக்குது, இன்னொருத்தனுக்கு 1 வந்து அவன் புதைச்சி போட்டுடுறான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது கடவுள் இதை காமிக்கிறதுனா, ஒரு அருமையான திராட்சை தோட்டம், நாட்டில் திராட்சை தோட்டத்தில் அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிற ஆட்களுக்கு தாளந்துகளை தருகிறார். உங்களுடைய தாளந்துகளை என்ன பண்ண வேண்டும், நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும். சொல்லுங்கள், வர்த்திக்க பண்ண வேண்டும். நமக்கு என்ன இப்போ 12 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த தாளந்துகளை வர்த்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், அதுக்காக ஜெபிக்கணும். இப்போ இன்றைக்கி என்ன வர்ஷிப் எடுக்கணும், என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு நான் முன்னாடியே கொயருக்கு வந்து அந்த குரூப்பில் நான் போட்டுருவேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குரூப்பில் போட்டுருவாங்க, என்ன பாட்டு பாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க பாருங்கள். அதுபோல் அப்போது என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த ஒர்க் அந்த கூட இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்றது தெரியும்.
அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணிட்டு தெரியாமல் எதையுமே செய்யக்கூடாது. தெரிஞ்சு காரியங்களை செய்ய நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம், உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் போன முந்தானத்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இந்த ஷேவ் பண்ணிட்டு இந்த ஆஃப்டர் ஷேவ் லோஷன் ஒன்று இருக்குது. அந்த ஷேவ் லோஷன் எடுத்து நான் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அந்த ஷேவ் லோஷன் ஒன்று எடுத்து என்ன பண்ணுறேன், வந்து கொட்டுறேன் வரவே மாட்டுது. மறுபடியும் கொட்டிக்கிட்டே இருக்கிறேன், வரவே மாட்டுது. அப்புறம் நமக்கு என்னடா இது வர மாட்டுதுன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அதில் 2 இருந்தது. ஒன்று வந்து கையில் கொட்டுற மாதிரி மேனுவலாக, இன்னொன்று வந்து ஸ்ப்ரே பண்ணுறது. நான் ஸ்ப்ரே பண்ணுறதை எடுத்துகிட்டு அது மூடியை எடுத்துகிட்டு அது வந்து வரமாட்டுது. அது வந்து ப்ரெஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், அந்த இன்னொன்று இருக்குதா அதை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், கொட்டி பார்த்துட்ருக்கேன். அப்புறம் தான் புரியுது, ஐயோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறேன். இது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, பழசே நினச்சிட்டு இருப்பாங்க. எப்போவுமே என்ன பண்ணுறது, பழசே நினச்சிட்டு இருக்காது. புதுசாக என்ன பண்ணுறோம், கவனித்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறோம், புது காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார், பழைய காரியங்களில். அப்போது ஆண்டவர் பழைய நினைவுகளில் நம்ம இருக்கக்கூடாது, புதிய காரியங்களை நாம் அந்த தாளந்துகளை நம்ம வர்த்திக்க பண்ண தேவன் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம் உள்ளவராய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஐயோ ஏன் வரலன்னு விட்டுவிடக்கூடாது. அடுத்ததுக்கு ட்ரை பண்ணி என்ன தவறு செய்தோம் என்பதை கவனிக்க வேண்டும். சொல்லுங்கள், தவறு செய்ததை கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள். ஹல்லேலூயா. விண்ணவர் சாயலை கண்களால் காணவே உள்ளம் ஏங்கிடுதே. விண்ணவர் சாயலை கண்களால் காணவே உள்ளம் ஏங்கிடுதே. மின்னலை போல் மேகங்கள் மீதிலே இயேசுவின் வருகை என்னை வைத்திடுமே. கரங்களை உயர்த்தி, ராஜாதி ராஜனே வாரும், உன் அன்பை எல்லாம் என்னில் அள்ளித்தாரும். ராஜாதி ராஜனே வாரும், உன் அன்பை எல்லாம் என்னில் அள்ளித்தாரும். மேகங்கள் மீதிலே இயேசுவின் வருகை என்னை அழைத்திடுமே. ஹல்லேலூயா. நாளுக்கு முன்னாடி எழுதின பாட்டு இந்த பாட்டு. என்ன பாட்டு எடுக்கலாம் நேற்று மண்டே உடச்சிட்டு ரொம்ப நேரம் தரான்னு வருகையை குறித்து தானே இன்றைக்கி பேச போகிற. வருகையை குறித்து நீயே பாட்டு எடுத்துக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார். சில சமயத்தில் நாம் எழுதுந்து நமக்கே மறந்து போகுது, நாம் செய்கிறது நமக்கே மறந்து போகுது. அதுக்கு ஆண்டவருக்கும் அது கூட ஆண்டவர் துணையாக இருக்கார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சார் இங்கே கவனி பாருங்கள், அந்த பேரபிளில் ரொம்ப அழகான காரியங்கள். அப்போது இந்த பையனுக்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி யூதர்கள் கிளர்ச்சி செய்து அது அப்படியே நேச்சுரலாக கடவுள் எழுதுகிறார். அந்த அருமையான காரியத்தை எழுதுகிறார். அதுபோல் ஆண்டவர் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய தாளந்துகள் என்னென்னா அவனுடைய அந்த தன்னுடைய தாளந்துகளை நம்பர் 1 பாயிண்ட்டு அதில் கவனிக்க வேண்டிய காரியம், தன் தாளந்துகளை மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. இட் டசன்ட் லைக் டு ஷேர். தாளந்துகளை அவன் மற்றவர்களுக்கு கொடுத்துருந்தானா அது மல்டிப்ளை ஆகிருக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஒரு 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 பழம் இருக்குது, அந்த பழத்தை நீங்கள் இன்னொரு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இந்த விதையை போட்டால் அது இன்னொரு விதையை மரம் முறைக்கும். அதை நீயே வச்சுருந்தா அதில் ஒரு நாளும் நீ யூஸ் பண்ணலன்னா அது ஒரு நாளும் யூஸ் இல்லாமல் போயிடும். அப்போ உன் தாளந்துகளை விருத்தியாக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது தாளையும் கொடுத்தவரை அவன் நம்பவில்லை,
ட்ரஸ்ட்னு மொத்தம். ரெண்டாவது காரியம் என்ன செய்யலை, ஆண்டவர் ஒரு தாளந்து கொடுக்குறாரு, ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. அந்த பொறுப்பை இவர் எனக்கு கொடுத்தார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் அவன் என்ன பண்ணா, அதில் அவன் கவனம் செலுத்தவில்லை. கன்சர்ன். மூணாவது காரியம் என்ன செய்யலை, கவனம் செலுத்தவில்லை. கடவுள் நமக்கு எந்த படிப்பை கொடுத்தாரா படிப்பில் கவனம் செலுத்து, வேலையை கொடுத்தாரா வேலையில் கவனம் செலுத்து, பிஸ்னஸ் கொடுத்தாரா பிஸ்னஸில் கவனம் செலுத்து. கன்சர்ன் இல்லையா? கவனம் செலுத்தவில்லை என்றால் அது ஒரு நாளும் வர்த்திக்காது, அடுத்த நிலைக்கு போகாது. ஒரு பையன் இருக்கான்னா அவன் தன் படிப்பில் கவனம் செலுத்தி அந்த ஹோம்ஒர்க்கெலாம் எழுதுனான்னா கட்டாயம் பாஸ் ஆகிடும் இல்லையா? அதை கவனம் செலுத்தவில்லைன்னா உனக்கு வளர்ச்சி இருக்காது. உடம்பு மட்டும் வளரும், அறிவு வளராது. என்ன வளராது? அறிவு வளராது. உடம்பு மட்டும் வளரும், பெருசு பெருசாக இருக்கும், கையெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். நம்ம சர்ச்சில் ஒருத்தர் வாசிப்பார், அது நான் பேர் யாரும் சொல்ல மாட்டேன். வாசிப்பாரா, கீபோர்டு வாசிப்பார். அவருடைய விரல் இவ்வளோ பெருசு இருக்குமா, இவ்வளோ பெருசு இருக்கும் விரல். அவர் சொல்லுவார், என்கிட்ட சொல்லுவார், நீங்கள் கீபோர்டு வாங்கினா பெரிய கீரிக்கத்தான் வாங்குன்னுவார். ஏன்னா என் விரல் அப்போ தான் உட்காரணும். அவருக்கு உடம்பு பெருசாச்சு, என்ன இல்லை மூளை விருத்தியே ஆகலை. ஆமாம், 4 பிரியாணி சாப்பிடுவார் ஒரே டைமில். ஏன்னா கொடுத்து அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். இன்னும் இருக்கான்னு கேட்பார். அப்படிப்பட்டால் கன்சர்ன் மிக 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு எப்படின்னா, 4வது பாயிண்ட்டு அவர் அதை உபயோகப்படுத்தவே இல்லை. 4வது பாயிண்டில் நெவர் யூஸ்ட், உபயோகப்படுத்தவே இல்லை. உபயோகப்படுத்தாதனால அது வர்த்திக்காகாமல் போய்விடுகிறது. 4 பாயிண்ட் மைண்டில் வச்சுங்க. கடவுள் அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் போவோம். அப்போது அதில் இந்த 4 காரியத்தில் பார்க்கும்பொழுது அவன் ஷேர் பண்ணல, நம்பலை, கவனம் செலுத்தலை, உபயோகப்படுத்தலை. அதனால் அந்த தாளந்துகள் வர்த்திக்காகல. அந்த முதல் காரியம் முதல் இருந்தவன் என்ன பண்ணுறான், இந்த 4 செஞ்சான், 10 மாறி போச்சு. 10 மாறி போச்சு. இப்போ நீங்கள் கேட்குறேன், இப்படி எல்லாம் சபைக்கு வரீங்க, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், போன வாரம் என்ன நான் பிரசங்கம் பண்ண கேட்குறேன், அப்படி என்ன பண்ணுறீங்க, கை வீசம்மா, கை வீசு, கடைக்கு போகலாம், கை வீசு, முட்டாய் வாங்கி தரேன், கை வீசு அப்படின்னு வந்துடுறீங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாவது அதை கவனிக்கிறீங்க, கொஞ்சமாவது கவனிக்கிறீங்க. முட்டாய் என்ன, அந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன, ஒரு குழந்தை கை வீசிக்கிட்டே போகுது, அவன் முட்டாய் வாங்கி தரான், எங்கே முட்டாய் தின்னுச்சு. அந்த குழந்தை என்ன சொல்லுது, தின்னுடுச்சு. எங்கே போச்சு முட்டாயே, போயிடுச்சு, மறுபடியும் முட்டாய் வாங்கி. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், நம்ம கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. சரி, கவனிங்க ஆண்டவுடைய திட்டங்கள். இப்போ 4 அப்போது ஆண்டவுடைய, அதனால் அந்த ஊழியத்தில் இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது பவுலை குறித்து பார்க்குறோம். பிலிப்பியரில் சொல்கிறான் பாருங்கள், 1:21 சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் தான்ப்பா லைஃப்ன்றான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பாரு, நல்லா கவனிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னா அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் இல்லாமல் அவர் வாழ மாட்டார். நீங்கள் பாண்டிங்க பில்ல, உயிருள்ள நாட்கள் எல்லாம் நீங்கள் தான் பாடுங்களேன். என்ன பண்ணுவியா, பார்த்தாவே தெரியுது, ஓடி ஓடி சாப்பாட்டுக்கு உழைச்சிட்டு இருப்பேன், ஆண்டவருக்கு உழைக்கணும் பாடுறது பாட்டு, ஓடி ஓடி உழைத்திருவேன் இல்லையா. அவர் பாவம் பெர்க்மன்ஸ் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு. அவர் நம்ம தான் செய்யலை, ஆண்டவர் அவர் கரெக்டாக ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே என் சேவைக்காய், அதை நான் மறப்பேனோ. பியூட்டிஃபுல்லாக அழகாக எழுதியிருக்கிறார். அதுபோல் இந்த பவுல் சொல்கிறான், என்ன அழகாக சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் தான்ப்பா லைஃப். காலையில் எழுந்தாலும், என் கண்ணை மூடினாலும், கண்ணு திறந்தாலும் என் கண்ணு முன்னாடி அவர் இருக்கிறார். அதில் போயோ அப்படி சொல்கிறான். 2வது, சாவு எனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? சில பேர் செத்துன்னு நினைப்பான். எதுக்குடா செத்து, பிரச்சனைக்காக சாவுன்னு நினைப்பான், பிரச்சனைக்காக சாவுன்னு நினைப்பான். சில பேர் சொல்லுவான், ஏன்டா இதை கட்டிக்கணும், செத்தா பரவாயில்லன்னு. சில ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏன் தான் இந்த ஆள் என் வாழ்க்கையில் செத்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். சில பேர் கடன் பிரச்சனை ஆவான். ஒவ்வொருத்தரும் பாருங்க, போன வாரத்தில் சொன்னபோது இந்த ஜாய் அலுகாஸ் எவ்வளோ பெரிய ஓனர், 6 ஏர்க்ராஃப்ட் என்ன வச்சுருக்காரான். அவர் 14வது மாடியில் டக்குன்னு குச்சி செத்துட்டார். நான் இதை படித்தோன்னே ஷாக் ஆகி போச்சு. ஏன்னா கீழே போட்டிருக்குது மன உளைச்சல்.
ஸ்ட்ரெஸ் அவ்வளோ கோடி சொத்து இருக்குது, இதை விற்று சரிப்பட்டுருக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தாங்க முடியல, டக்குன்னு முடிவு எடுத்துடுறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அந்த முடிவை இவன் எடுக்கல. இவன் என்ன சொல்கிறான், நான் செத்தா என் இயேசுவோடு கூட இருப்பேன். நான் செத்தா இப்போ அப்பப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு, ஆனால் மறிச்சிடலாம் அவரோடு கூட எப்போவுமே இருப்போம். அந்த அர்த்தத்தில் அவன் அழகாக சொல்கிறான். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறான் என் கிரியை பலனுண்டாகி இருப்பதனால். அப்போ நான் சரீரத்தில் பிழைச்சிருக்கிறேன், அந்த பிழைச்சிருக்கிறதுனால நான் ஊழியம் செய்கிறேன், தாளந்துகளை உபயோகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. என் கிரியை பலன் உண்டாகி இருப்பதனால், அது கிரியை தாளந்துகள், அது ஃப்ரூட்டாக இருக்குது, உபயோகமாக இருக்குது இருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அந்த தலை கொண்டு வேண்டியது என்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து என்ன சொல்கிறான், ஒன்று சாவணுமா உயிரோடு கூட இருக்கணுமா, உயிரோடு கூட இருக்கணுமா, ரெண்டுத்தையும் எனக்கு ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகுது. வாழணும்னு நினைக்கிறேன், இன்னொன்று செத்த ஆண்டவரோட கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், ரெண்டும் இருக்குது. ஆனால் ரெண்டு மைண்டை போட்டு வரக்கு எதெல்லாம் செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே, அதுக்கு பதில் சொல்றான், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். அது நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் மரிச்சு போனா அவரோடு கூட எப்பொழுதும் தங்கி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆசை உண்டு, அது நன்மையாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு கீழே அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நான் செத்தா அவருக்கு லாபம், நான் உயிரோடு தான் உங்களுக்கு லாபம். புரியுதா புரியலையா? புரியுது? அப்போது அவன் உயிரோடு இருந்தால் இன்னும் அநேக சபைகள் கட்டப்படும், அவன் உயிரோடு தான் அநேக இடங்களில் பிரசங்கிக்கப்படும், எல்லா இடத்துக்கும் போகிறான் பாருங்க, பயங்கரமாக போகிறான். அந்த நாட்களில் கவனிச்சிங்கன்னா எல்லாம் எருசலேமில் ஊழியம் செஞ்சுட்ருக்கானுங்க. ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ரோமில் இருக்குது. சீசர் அங்கே இருக்கிறார். அவனை பார்த்தா எல்லாருக்கும் பயம். அப்போ இவன் சொல்கிறான், ஆனால் அவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்ன, மிஷன் என்ன, ஊழியம் என்னன்னா, இவன் ராஜாக்களுக்கு அறிவிப்பான், சுவிசேஷத்தை அறிவிப்பான். அகரிப்பாவிட்ட சொல்லிடுறான். இப்போ அவனுக்கு வெறி பிடிச்சி போயிடுது, என்ன பண்ண என்னடான்ட்டு நேராக ரோமுக்கே போகிறான். எல்லாரும் பயப்படுறான். சீசர்டே ரோமு என்னடா, சீசர் இருக்கிற இடம்டா ரோமு, அங்கே போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். மேஸ்டோனியாலாம் முடிச்சிட்றான். மேஸ்டோனியானா ஏத்தன்ஸ், அந்த ஏரியாலாம் முடிச்சிட்றான். முடிச்சுட்டு அந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக ரோமுக்கே கப்பல் ஏறி நேராக என்ன பண்ணுறான், ரோமுக்கே போய் அவன் வாஞ்ச தன் ஊழியத்தை கடைசி இந்த ராஜாக்களுக்கு எல்லாத்தையும் அறிவித்து மறிக்கின்றான். எவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்கள். ஆண்டவர் தேவன் பிரிட்டோரியம் அந்த இடத்துல தான் அங்கே போயிடுறான். ஆண்டவர் தேவன் அவனை வல்லமையாய் உபயோகப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னு சரித்திருப்பது உங்களுக்கு ஆதாயம் என்று அவன் சொல்லுகிறத பார்க்கின்றான். அதனால தான் ஆண்டவர் சபையை என்ன பண்ணுறாரு, அவ்வளோ அதிகமாக கஷ்டப்பட்டு எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுறான், சபையை அவன் உருவாக்குகின்றான். அநேக இடங்களில் என்ன பண்ணுறான், பயங்கரமான சபைகளை அவன் உருவாக்குகிறத பார்க்க முடியும். ரெவலேஷன் 19:7-8 வாசிங்க. ரெவலேஷன். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இப்போ மணமடியாக இருக்கிற நாம ஒரு நாள் அவருக்கு மனைவியாய் மாற போகிறோம். ஹல்லேலூயா. என்கிட்ட கேட்காதீங்க, தாலி கட்டுவாரா, மோதிரம் போடுவாரா, மோதிரம் போடுவாரா? பியூர் பெண்டிகாஸ்டல் மேரேஜுங்க, பியூர் பெண்டிகாஸ்டல் மேரேஜ். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், தன்னுடைய மணவாட்டியை ஆண்டவர் மனைவியாக ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. இப்போ மனைவியாட்டியாக இருக்கவில்லையும் தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்ல முடியாது, மனைவியாக ஏற்றுக்கொண்டால் தான் தன் வீட்டிற்கு கொண்டு செல்ல முடியும். என்ன பியூட்டிஃபுல் பார்த்தீங்களா, என்ன திட்டம் பார்த்தீங்களா, என்ன அருமையான காரியத்தை கத்தர் வச்சுருக்கார். தன்னுடைய அரண்மனைக்கு, தன்னுடைய பேலஸ்க்கு, தன்னுடைய பரலோகத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மணவாட்டியை பொசிஷன்லேருந்து மனைவியாய் மாற்றி விடுகிறார். என்கேஜ் பண்ணுறாரு. என்கேஜ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உன்னை அழைத்து செல்ல போகிறார். அப்புறம் எப்படி நீ அவர் சொல்ல வேணும், அப்போ என்ன அவர் செய்கிறார் பாருங்க, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும் பாருங்க, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். ஹல்லேலூயா. மெல்லிய வஸ்திரம். உனக்கு என்ன வஸ்திரத்தை கத்தர் கொடுக்குறாரு,
ரட்சிப்பின் வஸ்திரம் எல்லாம் போயிடுது. ரட்சிக்கப்பட்ட நாள், அப்புறம் துதியின் வஸ்திரம் எல்லாம் போயிட்டு கடைசியில் மனைவி ஆகும்போது என்ன வஸ்திரத்தை கொடுக்குறாரு? மெல்லிய வஸ்திரம். ஹல்லேலூயா. பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் என்னன்னு கீழே சொல்றாரு. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. அப்போ நீ பரிசுத்தவாட்டியாய் பரிசுத்தவானாய் தேவனுடைய ஏற்ற கிரியைகளை செய்தால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அந்த கரைபடாதவர்களாக இருந்தால் இப்படி சொல்வது பார்த்தீங்களா? அப்போது நீ பரிசுத்தவாட்டியாக இருந்தால் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? பரிசுத்த வஸ்திரங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்? அவர் பரிசுத்தர். நீ அவரோடு கூட சேர வேண்டும், சபை சேர வேண்டும். அப்போ சபை பரிசுத்தமாய் மாற வேண்டும். எபேசியரில் எழுதுகிற போல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சபையை தாண்டவர் திருமுழுக்கினால் அவர் பரிசுத்தப்படுத்தி எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னதமான மனைவியாய் மாற்றுவது போல சபையை தேவன் உன்னதமான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு செல்கிறார். அதனால் நம்முடைய காரியங்களை அடித்து துவைச்சி கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் சபையோடு கூட நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. கார் பார்க் இல்லை அதனால் நான் வரவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. கார் பார்க்கை வந்து நாங்கள் சர்ச்ச ஆரம்பிக்கும் போது முதல்ல உண்மையாக கார் பார்க்கே இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த இடத்த முழுதும் நிரப்பினார். பிறகுதான் நம்ம அங்கே போனோம். அங்கே பெரிய கார் பார்க்கெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அவன் தோர்த்திட்டான் நம்மளை. கார் பார்க்கே இல்லாத இடத்துல உபதிரவம் இல்லாமல் இருக்குது. பார்த்துக்க. கார் பார்க் எல்லாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் தேவன் என்ன பண்ணுறாரு? கடைசியில் என்ன பண்ண நம்ம எப்போ நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் வருதோ அங்கே சில சமயத்தில் உபத்திரத்தை கொடுக்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறார்? எவ்வளோ உபத்திரம் இருந்தாலும் அந்த கணவன் மனைவி விடக்கூடாது, மனைவி கணவனை விட மாட்டார்கள். உண்மையுள்ள மனைவி தன் கணவன் விட்டு போயிட சொத்தெல்லாம் போயிடுதுங்க, எல்லாம் லாஸ் ஆகி போகுது. அன்னைக்கு நீ வந்து எனக்கு புருஷனாக இருந்த, எனக்கு எல்லாம் இருந்துச்சு, இப்போ நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்ட, நீ போயா அப்படின்னு மனைவி சொல்ல முடியாது. கணவன் என்ன பண்ணா? அந்த மனைவியை என்ன பண்ணுவான்? நம்ம கஷ்டப்பட்டு நல்லா இருந்தோம், நம்ம கஷ்டத்திலே ஒன்றா இருப்போம். அதுதாங்க வாழ்க்கை. அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற வாழ்க்கை. நீங்களும் நானும் கடைசி வரலேருந்து தேவனுக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கணவன் மனைவி பிரியாது இருக்கிறது ஒரு உண்மையாக இருப்பது போல் கணவன் மணவாளனாக கிறிஸ்துவும் மணவாட்டியாக சபையும் ஒன்றாக இருக்க வேண்டும். எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பிரிஞ்சு போக கூடவே கூடாது. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள், தயவுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம மேலே கர்த்தர் என்ன பண்ணார்? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? மாறுபாடுகள் எதுவுமே இருக்கவே கூடாது. எங்கள் ஆஃபீஸில் ஒரு புதுசாக ஒரு வெனிஷியன் பிளைண்ட் போட்டோம். வெனிஷியன் பிளைண்ட் தெரியும்ல, இந்த ஸ்க்ரீன், அது பேர் வெனிஷியன் பிளைண்ட் சொல்லுவாங்க, ஸ்க்ரீன். அது போட்ட உடனே அது நல்லா அழகாக இருந்துச்சு. அந்த கலரெல்லாம் பியூட்டிஃபுல்லாக சொல்லி எல்லோரும் பார்த்து எல்லோரும் வந்து சொன்னாங்க, ஸ்டாஃபுக்கெல்லாம், பாஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது பாஸ்டர், சார் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படி இப்படி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு எலி வந்து கட்டிடுச்சு. அது ஒழுங்காக தான் இருந்திருக்கும். இது அழகாக இருக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு எலி வந்து கீழே வந்து அப்படியே ஃபுல்லாக அவ்வளோ தூரம் கடிச்சிடுச்சு. நம்ம எதை ரொம்ப அதிகமாக பழகிறோமோ எலி கடிச்சிரும். அப்போ எலி வராமல் பார்த்துங்க நீங்கள், அப்பப்போ கூண்டு வைங்க. சரி, அப்போது என்ன பண்ணாங்க? உடனே என்ன பண்ணாங்க? என்னடா இப்போ தானடா போட்டோம், ஒரு வாரம் தானே ஆச்சு, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி என் மனசு ரொம்ப வேதனைப்படுச்சு. என்னடா பண்ணுறச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்கு வேதனைப்படுச்சு. அப்போ நான் சொல்கிறேன், அதை கட் பண்ணிவிட்டு நீ மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுமா, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இறக்கி விட்டால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அப்புறம் அதில் போட்டாங்க. அதுதான் வெனிஷியன் பிளைண்டு. சரி, வந்து போட்டாங்களா, அதை வந்து போட்டு சொன்னேன். அப்புறம் வந்து அந்த ஆள் வந்து சொன்னான், சார் கட் பண்ணால் ஷார்ட் ஆகிடும், லென்த்து ஷார்ட் ஆகிடும், அதுக்கு ஒன்று செய்கிறேன், கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே போட்டேன். ஆமாம், அந்த எலி கடிச்சுத அது மேலே போட்டான், ஏன்னா அது சுத்தத்தில் போயிடும் சார் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் பார்க்கும்போதெல்லாம் இந்த எலி கடிச்சு ஞாபகம் வரும் நமக்கு. அதனால் சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஞாபகம் வருது, அப்போ பார்த்தாலும் யாருக்கும் தெரியாது எலி கடிச்சுது, ஆனால் எனக்கு தெரியுமே. உங்களுக்கு தெரியுமா உங்களை எலி கடிச்சுது? என்ன செய்யணும்? அதை மாற்றுறதுக்கு
சரி ஆண்டவரே அதெல்லாம் மாறி போட்டோம், புதுசாக எல்லாவற்றையும் மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? நம்ம முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை குறிக்க. சரி ஆட்டுவது. அப்போது அந்த மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, தேவனுக்கு தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது. தேவனுக்கு எது பிடிக்குமோ அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒன்று. அதுபோல் நம்முடைய அந்தரங்க ஜீவன், சபையினுடைய அந்தரங்க ஜீவன் மணவாளனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதனால சபையில் கர்த்தர் சில சமயங்களில் அநேக காரியங்கள் உபத்திரவங்களை கொடுத்து தேவன் இன்னும் அதிகமாக அதை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சரி பாருங்கள், ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. பரிசுத்தாவினுடைய வல்லமையான அபிஷேகத்தை தேவன் நம்ம மேலே ஊற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிற ஆவியானுடைய கரமும் பரிசுத்தவனுடைய வல்லமையான அபிஷேகமும் கர்த்தருடைய கரம். அதனால தான் எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சும் அசுசிப்படாமல் இருப்பதாக வேசிக்கல்லறி விபாச்சாரம் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. அப்போ சபை எப்படி இருக்க வேண்டும்? எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டும்? தேவன் கனமுள்ளதாய். ஹல்லேலூயா. விவாகம் மஞ்சும் அசுசிப்படாதாம். ஹானரபுள். மேரேஜ் இஸ் ஹானரபுள் அமங் ஆல். அந்த பெட் அன்டிஃபைல்டு. நம்முடைய உறவு ஒரு நாளும் கடவுள் இயேசுவுக்கும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒரு நாளும் கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி கெடாமல் இருக்கிறதோ, கெடாமல் இருக்கும்போது வாழ்க்கை கடைசியில் நல்லா போகுமோ அதுபோல் என்ன பண்ண முடியும்? உறவு கெடவே, சபைக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கெடக்கூடாதுன்னு கர்த்தர் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லித் தருகிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம பார்த்த காரியம் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். வசனம் சொல்லுது, அழகாக சொல்லுது. ரெவலேஷன் 22:17 பாருங்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். பார்த்தீங்களா? ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. அது ரட்சிப்பை குறிக்கிறது. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இலவசமாய் வாங்கி சொல்ல. கடைசி நாட்களில் கர்த்தர் தேவன் அநேகரத்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி, தேவன் வழி நடத்தி தேவன் தன் பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நித்திய ஜீவனை, நித்திய தண்ணீரை ஆண்டவர் நமக்கு கொடுக்க இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதனால் தேவனுடைய சபை எப்படி இருக்க வேண்டும்? கரைதிரையற்ற சபையாக இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு வர வேண்டும் என்றால், அவரை அங்கீகரிக்கிற சபையாக இருக்கும் பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் 4வது போர்ஷனை பேசினார். அவர் சொல்கிறா, அந்த தோட்டத்தில் தோலபேத் சொல்கிறா, தீவிரியும் ஆண்டவரே, கந்த வர்க்கங்கள் இருக்கிற இடங்கள், அருமையான வாசனை இருந்த இடங்கள் மேலே ஒரு நல்ல அருமையான என்ன போன்ற ஒரு அருமையான மறைமான்களைப் போல துள்ளி குதித்து வாரும் ஆண்டவரே. அப்போது இந்த மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார். சபை தேவனுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வரவேற்க நம்ம எல்லாம் ஆயத்தமாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் சீக்கிரத்தில் வந்து நம்ம அழைத்து செல்ல வல்லமை உள்ளவராக